ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல் பாக்ஸ் பார்க்கும் போதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இது வந்து நான் வாங்கின ஜுவல்லரியை காட்டி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த ஜுவல் வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு இந்த வருஷம்தான் அப்படின்னு சொல்லி நான் போன வருஷம் கடைசி, அதாவது நேற்று இந்த வீடியோ நான் போடும்போது ஒரு 2 நாள் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது என்ன ஜுவல் வாங்கினேன் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் சேனலில் வந்து தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ஒரு 5 பவுன் தாலி செயின் வாங்கலாம். அதுக்காக வந்து என்னோடய சேவிங்ஸ் இருக்க போது, அதாவது வீட்டு செலவில் நான் எப்படி மிச்சம் பண்ணி எப்படி நம்ம பொறுமையாக காயினாக சேவ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னோடய டார்கெட் வந்து 5 பவுன் தாலி செயின் வாங்கணும் அப்படின்றது தான். அது சம்மந்தமாக தான் வீடியோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லி என்னோடய பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எந்த அப்டேட்டுமே நான் பண்ணலை. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பொறுமையாக சேவ் பண்ணியோ கோல்ட் காயினாக வாங்கி வச்சோ நான் அந்த மாதிரி இந்த ஜுவல் வாங்கலை. இந்த ஜுவல் வந்து நான் எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2023, அதுக்கு முன்னாடியே 2022 வந்து ஒரு சீட்டு ஒன்று போட்டிருந்தோம். கோல்டு சீட்டு ஜிஆர்டியில் தான். அது வந்து 1 பவுனுக்கான சீட்டு. 3500 பே பண்ணியிருந்தோம். நாங்கள் சீட்டு போடுற நேரம் பார்த்திங்கன்னா, கோல்டோட ஒரு ரேட் வந்து 1 கிராம் வந்து 4700 என்னவோ சம்திங் இருந்தது. அந்த நேரத்தில் சீட்டை ஆரம்பித்தோம். 1 பவுன் சீட்டு போட்டிருந்தோம். அது வந்து 2023 மார்ச் கிட்ட அந்த சீட்டு முடியறதா இருந்தது. வீடியோ எடுத்துகிட்டே என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் முன்னாடியே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு வாய்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் கொடுக்குறேன். அதனால தான் வீடியோவில் காட்டுறதும் நான் பேசுகிறதும் பொருத்தமாக இல்லாமல் இருக்குது. சரி, ஓகே. நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவல் தான் வந்து நான் வாங்கினது. நான் 5 பவுன் என்னால் வாங்க முடியல. சீட்டு போட்டது வந்து 1 பவுன் தான். ஸோ நாங்கள் 3 பவுன் தான் வாங்கினோம். அது கூட நான் எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த நேரம் பார்த்து என்னோடய 1 பவுன் செயின் ஒன்று இருந்தது வீட்டில். அதுவும் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. ஸோ அதுவும் மாற்றுற மாதிரி இருந்தது. என்னோடய சீட்டு முடியறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா எனக்கு தோணுச்சு, வாங்குகிறோம். நம்ம 1 பவுனுக்கு சீட்டும் போட்டிருக்கோம். அதுக்கு வேஸ்டேஜ் வராது. ஸோ 2 பவுனுக்கு நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து மொத்தமாக 3 பவுனாக வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து அந்த 1 பவுன் செயினும் டேமேஜ் ஆகியிருந்தது. என்னோடய பழைய நகையை இப்போ கூட வச்சுருக்கேன் பார்த்திங்களா, முகப்பு செயின். இந்த செயினை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் பேங்க்கில் அடகு வச்சு எங்கள் பர்சனல் தேவைக்கு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு மீதி 1 பவுனுக்கான அமௌண்ட்டை வந்து இதோட போட்டு மொத்தமாக நான் 3 பவுனை தாலி செயின் வாங்கிக்கிட்டேன். இருக்கிறதுலே மினிமம் வேஸ்டேஜ். ஏன்னா சேவிங்ஸ் பண்ணணும், கூடவே நம்ம ஆசையும் நிறைவேறின மாதிரி இருக்கணும். அதுக்காக நம்ம ஓவராக வேஸ்டேஜ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலே மினிமம் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த தாலி செயினுக்கு தான் 6%. அதில் அவங்கக்கிட்ட பேசுனதில் பார்த்தா அவங்க கொஞ்சம் தான் கம்மி பண்ணாங்க. ஒரு 1% தான் கம்மி பண்ணாங்க. அதுக்கு மேலே கம்மி பண்ணலை. 5% வேஸ்டேஜ் போட்டு 3 பவுன் தாலி செயின் வாங்கியாச்சு. நினச்சிருந்தா அந்த 2.5 பவுனை நம்ம கடையிலேயே போட்டுட்டு சீட்டு போட்ட அந்த 1 பவுனும் சேர்ந்தா ஒரு 3.5 பவுன். ஆனால் நம்ம போடுற நகைக்கு நிறையா வேஸ்டேஜ் போட்டு லெஸ் பண்ணி எடுக்கிறதுல எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து 1/2 பவுன் கிட்ட கண்டிப்பாக நம்ம இழக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வாங்குகிற நகைக்கு வேஸ்டேஜ் கொடுக்கணும், ஜிஎஸ்டி கொடுக்கணும். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணாமல் பரவாயில்ல, 2 தனித்தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, கணக்குக்கு இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 5.5 பவுன் இருக்குது. இந்த தாலி செயின் புதுசாக வாங்கினது 3 பவுன். இப்போ நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கிறது வந்து 2.5 பவுன். இந்த செயின் வாங்கினதையும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள்
சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 2 செயினும் சேர்த்தா என்கிட்ட 5 பவுன் தாலி செயின் இருக்குது. என் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கடன் ஆகிடுச்சின்னு சொல்லி கடைசியாக சொன்ன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதையும் நாங்கள் போன வருஷமே அடைச்சி அடமானம் வச்சுருந்த நகையும் மீட்டுட்டோம். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, மண்ணுலையும் பொண்ணுலையும் போடுறது வந்து என்றைக்குமே வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே நமக்கு நஷ்டமாகாது. இருந்தாலுமே என்ன தான் நம்ம ஆசைப்பட்டாலும் கூட நம்ம வேஸ்டேஜின்னு சொல்லி அதிக அமௌண்ட் அதுக்காக நம்ம நஷ்டம் பண்ணி ஒரு பொருளை வாங்கி வச்சு சேவ் பண்ணுறத விட எது நமக்கு கொஞ்சமாச்சும் லாபம் வரும் அப்படின்றத பார்த்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. ஒன்று கோல்ட் சீட் போட்டு வாங்கணும், இல்லை நம்மளால் சீட்டில் அம்பான அமௌண்ட் கட்ட முடியல அப்படின்னா நமக்கு அதிகமாக வேஸ்டேஜ் வராத மாதிரி நஷ்டம் இல்லாமல் பார்த்து நம்ம நகையை வாங்கிக்கலாம். ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எதை நம்ம ஆசைப்படுறோமோ அது தப்பாக இல்லாத பட்சத்தில் நம்ம அதுக்காக முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சதை சாதிக்கலாம். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.